கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். இந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடும். அதுக்கு முக்கியமான காரணமா யார் இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் ரோகிணி விஷயத்தில மனோஜ் தேவையில்லாம பேசின அந்த மேனேஜர் தான் இருக்க போறாரு. அந்த மேனேஜர் ஏதோ ஒரு வகையில இதுல இன்வால்வ் ஆக போறாருன்னு நெனச்சோம்ல. அதே மாரி இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே கோமாக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் தினேஷ் பிஏ தலையில அடிபட்டு கோமாக்கு போய் அம்னீஷியாக்கு போயிட்டாரு. இந்த பக்கம் இப்ப அவரே 2வது ஒரு அடிபட்டிருக்கு தலையில. இந்த பக்கம் இந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஃபீவர் வந்து அவங்களுக்கும் வந்து இதாயிடுச்சாம். அந்த கலா மேம் அவங்களுக்குமே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து படுத்திருக்க, அவங்க பெட்ல இருக்க. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் தான் வந்து இந்த பிஏ தான் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறாரு. அந்த மேனேஜர் தான். ஸோ அந்த மேனேஜர் என்ன பண்றாரு, உங்களுக்கு வந்து ஆர்டர் தர முடியாது. எவ்வளோ திமிரா பேசுனீங்க. நாங்க நேரா மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துக்கே ஆர்டர் குடுத்துக்குறோம். நீ கிளம்புப்பா. ₹10,00,000 மட்டும் பொருள குடுத்து கிளம்பு. அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னு தெரியல. ஏன்னா வாங்குன 10,00,000க்கு ₹30,00,000 கடன் வாங்கி ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காராம் மனோஜ். என்ன கூத்துங்கிறதே நமக்கு தெரியல. ஸோ அவர் நேரா வீட்டுக்கு வந்து, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த மாரி இதுக்கு முன்னாடி இந்த கந்துவட்டி பிசினஸ் பண்றதுக்காக ஒருத்தர காமிப்பாங்க. கட் அண்ட் ரைட்ன்னு ஒருத்தர காமிப்பாங்க. அவர் வந்து பார்த்தா, அவர் ரொம்ப விசித்திரமா செயல்படுவாரு. அப்படியே வரவங்களுக்கெல்லாம் வந்து நட்ஸ் போட்டு குடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து கால்ல வந்து அப்படியே அமுக்கிட்டு இருப்பாரு. பிரஷர் பால்ல ஸ்ட்ரெஸ் பால்லாம் வச்சிருப்பாருன்னு காமிப்பாங்க. இந்த மாரி நெறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் சிறகடிக்க ஆசையில சூப்பரா காமிப்பாங்க. அந்த மாரி தான் இப்ப இவர் வரவரும் பார்த்தீங்க அப்படின்னா, காஃபி வேணுங்கிறாரு. காஃபிக்கு சர்க்கரை தனியா குடுக்கணுமாம். அத வந்து குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, காசு குடுத்துறாரு. காசு குடுக்காம இருக்க மாட்டேங்கிறாரு. வன்முறைக்கு லேட்டா தான் போவேங்கிறாரு. டிஜிபி வரைக்கும் தெரியுங்கிறாரு. என்னென்னவோ வந்து பேசி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்க அப்பாவோ, அம்மாவோ கையெழுத்து போட்டு குடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இப்ப அண்ணாமலை கையெழுத்தே போட்டு குடுக்க போறாரு. அதுக்கு மனோஜ் என்ன சொல்றாரு, என் சொத்த பிரிச்சு குடுத்துருங்கங்கிறாரு. ஏன்? அப்படிங்கிற மாரி இருக்கு நமக்கு. ஸோ இத வச்சு வந்து இப்ப சண்டையாகி, இது ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, கதை எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. பார்க்குறவங்களுக்கு அதனால தான் கடுப்பு வர ஆரம்பிக்குது. ஒரு ஃபோக்கஸோட போகல. நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய கதைக்களம் இருக்கு. ரொம்ப நாள் எடுத்துட்டு போக முடியும். ஆனா அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் அந்த சிவன், பார்வதி விஷயத்துல கதைக்கு செட் ஆகாட்டியும் அவங்க சொன்ன விஷயம், அவங்க பேசின விஷயம் எல்லாமே சூப்பரான விஷயம். அந்த வகையிலலாம் வந்து நெறைய விஷயத்த பாராட்டுறதுக்கான விஷயங்களும் இருக்கு. வேற வழி இல்ல. சீரியல மெகா சீரியல் ஆக்கணுங்கிறதுக்காக அப்படி இழுக்குறாங்களா? அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிறகடிக்க ஆசை இப்ப பார்க்கும்பொழுது உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.